உனக்கு பசி எடுக்கும் போது சாப்பிடுற, தூக்கம் வரும்போது தூங்குற, அழுகணும்னு நினைச்சா அழுகுற, சந்தோஷமா இருக்கும் போது சிரிக்கிற. இதெல்லாம் உன் மனசுக்கு தோணும் போது நீ ஏன் தேடி தேடி பண்ணிக்கிறல? ஆனா நானும் மத்தவங்கள மாதிரி நல்லா இருக்கணும், ஏதாவது சாதிக்கணும்னு வரும்போது மட்டும் ஏன் 10 பேருக்கிட்ட போய் இதை பண்ணலாமா, இதை பண்ணா நல்லா இருக்குமான்னு கேக்குற. உன்னோட திறமை என்ன, உன்னோட கனவு என்ன அப்படிங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்தவன் கொடுக்குற ஐடியா அவனோட வாழ்க்கைக்கு வேணா சரியா இருக்கலாம், உன்னோட வாழ்க்கைக்கு எப்படி சரியாகும்? நீ எப்ப மத்தவங்களோட ஐடியாவை கிட்ட வாழ ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு மத்தவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிற. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு வர கஷ்டத்தை இன்னொருத்தனால அனுபவிக்க முடியுமா? முடியாது. உனக்கு வர தோல்வியை இன்னொருத்தனால ஏத்துக்க முடியுமா? அதுவும் முடியாது. அப்புறம் எதுக்கு உன்னோட வாழ்க்கையோட வெற்றிக்கு மட்டும் மத்தவங்க தேவைப்படணும்? ஒருவேளை நீ எடுக்கிற முடிவு தப்பாவே இருந்தாலும் என்ன, அடிபட்டு கத்துக்க போறது நீதானே. அந்த அனுபவம் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். மத்தவங்க பேச்ச கேட்டு எடுக்கிற முடிவு ஒரு நாள் சொதப்பிச்சுன்னா நான் அன்னைக்கே சொன்னல அப்படின்னு அதே ஆளே அவங்க கிட்ட வந்து ஏளனமாவும் பேசுவான். அதனால இன்னில இருந்து உங்களோட வாழ்க்கைக்கான ஐடியாவை மத்தவங்க கிட்ட போய் கேட்காதீங்க. அந்த முடிவை நீங்களே எடுங்க. அந்த முடிவு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது உன்னோட முடிவு. அந்த துணிச்சல் தான் உன்னோட சராசரி மனிதன்ல இருந்து ஒரு சாதனையாளனா மாத்தும். உங்களை விட இந்த உலகத்துல உங்களை பத்தி தெரிஞ்சவங்க வேற யாருமே கிடையாது. யாரெல்லாம் இன்னில இருந்து உங்க முடிவை நீங்களே எடுக்க போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.